Hallelujah. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? Turn to the person next to you and ask them, are you happy today? Husband, ask your wife, are you happy today? பக்கத்துல இருக்கவங்க பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். Hallelujah. அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க சர்ச்சுக்கு நீங்க வந்தது நல்லது. Tell the person, it is good that you came to church. It is good you came to church today. இன்னைக்கு சபைக்கு வந்தது நல்லது. ஆமென். ஆமென். ஆகாமியருடைய கூடாரங்களில் இருப்பதை பார்க்கிலும் கர்த்தருடைய வாசலண்டில் இருப்பதே நமக்கு நல்லது. ஆமென். Hallelujah. Let us turn to Matthew chapter 16. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துக்கு நேராக நாம் வேதங்களை திருப்பிக் கொள்ளலாம். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, உங்க நாக்கு எப்படி இருக்கு? கேளுங்க. Turn to the person next to you and ask them, how's your tongue? கேளுங்க, பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து உங்க நாக்கு எப்படி இருக்கு? Matthew chapter 16 to 18. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16லிருந்து 18 வசனங்களை இந்த நாளிலே நாம் வாசித்து செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அல்லேலூயா. சீமோன் பேதுரு பிரயோஜனமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திலிருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே என் கூட பேசுங்க ஆண்டவரே இந்த காலை வேளையில. Shall we all bow our heads and pray? Lord, would you please speak to me in this morning time? I want you to speak to me. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில அநேக கேள்விகள் உண்டு, தேவைகள் உண்டு, எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் பதில் நீர் மாத்திரமே. Lord, in my life I have lot of questions, lot of needs, lot of expectation, but all these things only met by you, Lord. இந்த காலை வேளை அப்படின் வார்த்தை கொண்டு எனக்கு போஷிங்க, பதிலளிங்க, சுகப்படுத்துங்க, என்னை விடுதலை கொடுங்க என்று சொல்லி நாம ஜெபிக்கலாம். Lord, through your word you speak to me, give me the wisdom and the counsel, heal me and set me free, Lord. ஆண்டவரே, இந்த காலை வேளை ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்கும்படிக்கு என்னுடைய கண்களும் செவிகளும் இருதயங்களும் ஆண்டவரே திறப்பதாக. Lord, may our eyes, may our hearts, may our ears be open to listen what the Spirit of God want to speak to each and every one of us in this morning time. In Jesus' name we pray. Amen. Amen. Hallelujah. Hallelujah. If I want to ask you one question in this morning time, which is the place on this earth you love very dearly and every time you think about it you want to be there? இந்த காலை வேளை உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த பூமியிலே நீங்க உங்களுக்கு மிக பிடிச்ச ஒரு இடம், எப்ப சான்ஸ் கிடைத்தாலும் அந்த இடத்துல இருக்கணும்னு விரும்புகிற ஒரு இடம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. வீடு. Okay, house. So next to the house, which place you want to be? Your dearest place. நம்ம முதல்ல வீடுன்னு சொன்னோம். ஓகே, வீடு எல்லாருக்கும் பிடிக்கும். வீட்டுக்கு அப்புறம் எந்த இடத்துல நான் இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அந்த இடத்துல இருக்கிறதுக்கு நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்கிற இடம் என்னங்க? என்னங்க? ஹெவன். ஹெவனுக்கு போறது நிறைய வழி இருக்கு. Hallelujah. Charles Spurgeon is called the Prince of Preachers. He spoke like that, he talked like that. The dearest place for me on this earth is the church of God. Charles Spurgeon என்று சொல்லி பிரசங்கியாருடைய இளவரசன் என்று அழைக்கப்பட்ட அந்த பிரசங்கியார் சொல்றார் இப்படியாக, இந்த பூமியிலே நாம் மனரம்யமாக இருக்கிற ஒரு இடம் என்னவென்றால் அது சபை. அல்லேலூயா. அல்லேலூயா. சோ இந்த நாளினுடைய சபை, இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு கிறிஸ்துவின் சபை. கிறிஸ்துவின் சபை. Today's sermon title is The Church of the Lord Jesus Christ. Amen. இப்ப முதலாவது சபை என்று
கொள்வோமானால் சபை என்ன என்று நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பாக எது சபை இல்லை என்பதை முதலாவது புரிந்து கொள்ளணும். Before we get into study or preach or teach about church, we need to understand, we should have a clarity of mind what is not a church. சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல. The church is not this building that we gather. சபை என்பது நாம் கூடுகிற ஒரு இடமோ ஒரு கட்டிடமோ ஒரு கோபுரம் நிறைந்த ஒரு இடமோ அல்ல. Church is not a place where church is not a building. Church is not a cathedral with a cross on the top. And also church is not an organization. சபை என்பது ஒரு நிறுவனம் அல்ல. சபை என்பது ஒரு கம்பெனி அல்ல. And also church is not a entertaining place. சபை என்பது நம்மளை களிப்பு ஊட்டுகிற, நம்மை எழுச்சி ஊட்டுகிற ஒரு இடமும் அல்ல. And church is not a particular sect. சபை என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவு அல்ல. நிறைய பிரிவுகளை நாம் சொல்லுகிறோம் கிறிஸ்துவ சபைகள்ல. நான் அந்த சபையை சார்ந்தவன், இந்த கூட்டத்தை சார்ந்தவன் என்று நிறைய பிரிவுகளை நாம் சொல்லுகிறோம். SI, NI, G என்று சொல்லி பல ஜிகளை சொல்றோம், பல ஐகளை சொல்கிறோம். அதுவும் சபை இல்லை. We say a lot of things about the groups of church. We say I belong to this I church, I belong to this G church, I belong to this T church. That is not church. சபை என்பது ஒரு மார்க்கத்தினுடைய ஒரு பிரிவு அல்ல. Church is also not a religious group that function individually. சபை என்பது ஒரு தனிப்பட்ட விதமாக செயல்படுகிற ஒரு மதத்தை சார்ந்த ஒரு பிரிவு அல்ல. இயேசு இந்த இடத்துல பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ பேதுருவாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இந்த சபையை மேற்கொள்வதில்லை என்று பேதுருக்கு இயேசு பிரதியுத்தரமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Here Jesus responds to Peter, you are Peter, on this church on this rock I will build my church, and the gates of hell will not prevail against the church. அப்போஸ்தலர்களுடைய அந்த புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம், 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு அங்கு சபை உருவாகுகிறதை நாம் பார்க்கிறோம். In the book of Acts chapter 2, we study about the outpouring of the Holy Spirit and how the Spirit of God gave birth to the church. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு சபையானது எப்படி பிறப்புக்கு வருகிறது என்பதை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாகவே இயேசு தீர்க்க தரிசனமாக இந்த 16ஆம் அதிகாரத்திலே சுவிசேஷத்திலே சொல்லுகிறார், என் கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். Before even the Pentecostal experience, Jesus prophetically proclaimed the coming of the church. He says that on this rock I will build my church, and the gates of hell will not prevail against this church. இதெல்லாம் சபை இல்லைன்னு சொன்னோம். கட்டிடம் ஒரு சபை அல்ல, ஒரு குறிப்பிட்ட கூட்டம் சபை அல்ல, ஒரு குறிப்பிட்ட பிரிவானது சபை அல்ல. Church is not a building, church is not a group, church is not an entertainment hub, church is not a religious sect that is secluded and divided. But what is a church? அப்ப சபை என்றால் என்ன? பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து கேளுங்க, சபை என்னன்னு. கேள்வி கேட்க தான் ஞானம் வரும். The more question you ask, more answer you will get. In Greek, church is called ecclesia. கிரேக்க வார்த்தையின் வேரிலிருந்து அர்த்தம் என்னவென்றால் எக்லீசியா என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எக்லீசியா என்றால், ecclesia means assembly of people, congregation. ஒரு கூட்டத்தினர் ஒரு சேருகிற, ஒரு மக்கள் சேருகிற ஒரு இடத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், எக்லீசியா என்று சொல்லி கிரேக்க பதத்திலே பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு நாம் ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம் church. In English we call ecclesia as church. அப்ப அந்த எக்லீசியாவினுடைய அர்த்தம் என்ன, உள்ளர்த்தம் என்ன? What is this meaning? Root meaning of ecclesia means those who are called out of the world. உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தமாகிறது.
So what is church? Church is the gathering of those people who are called out of the world into Jesus Christ. அப்ப இந்த எக்லீசியாவுடைய அர்த்தம் என்னவென்றால், உலகத்திலிருந்து கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியம் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவருடைய கூட்டாண்மை என்பது சபை. I'm repeating to you again. Church means those who are called out from the world to join with Christ. உலகத்திலிருந்து கிறிஸ்துவோட கூட ஐக்கியம் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவருடைய கூட்டம், கூடுகை தான் என்னன்னு சொல்றோம்? சபை என்று நாம் சொல்லுகிறோம். Hallelujah. Hallelujah. So church is also coming together of those who believe in Jesus Christ and worship him as Lord and Savior. சபை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கும்படி கூடுகிற கூட்டத்துக்கு பேர் என்னங்க? சபை என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. 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 So the சபை, the church is coming together of the redeemed for the teaching of God's word, to have fellowship with one another, and for the breaking of bread and to pray together. சபை என்பதனுடைய உன்னுடைய அர்த்தம் என்னவென்றால், மீட்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் ஒன்று கூடி அவர்கள் வேதத்தை தியானிப்பதிலும், ஒருவருக்கொருவர் ஐக்கியம் கொள்வதிலும், அப்பம் பிட்கிறதிலும், ஜெபத்திலும் தரித்திருக்கிறது. எது எது சபை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 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 சபை என்பது எங்கு கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறாரோ, எங்கு சீசத்துவம் வலியுறுத்தப்படுகிறதோ, எங்கு இயேசுவின் நாமத்தில் ஐக்கியம் கொள்ளப்படுகிறார்களோ, எங்கு சுவிசேஷமானது பலவந்தம் பண்ணப்படுகிறதோ அது சபை. ஆமென். Church is where Christ is preached, where people are discipled, where people are fellowshipping with one another, and where people are trained to evangelize the world. Amen. Amen. So church says, and also church is the place where the gospel is proclaimed. சபை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்ததுமான காரியங்களை பிரசங்கிப்பது, பிரஸ்தாபப்படுத்துவது சபை. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 2:9-10. 1 Peter chapter 2 verse 9 and 10. 1 Peter chapter 2 verse 9 and 10. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். Hallelujah. Here the word Peter says, you are a chosen generation, a royal priesthood, a holy nation, people belonging to God. You have been called out to show forth the praises of God who called you out of darkness into his marvelous light. அந்தகாரமான இருளிலிருந்து தம்முடைய மிகப்பெரிய ஆச்சரியமான ஒளியிலே வரவைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனமாக இருக்கிறீர்கள், பரிசுத்த ஜாதியாக இருக்கிறீர்கள், ஆசாரியர்களாக இருக்கிறீர்கள், பரிசுத்த தேசமாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாம் சபை என்றால் என்ன அர்த்தம்? உலகத்திலிருந்து கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியம் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். Church means those who are called out of the world to fellowship and to join with Christ. Amen. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர்? How many of you are called out from the world? எத்தனை பேர் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கீங்க? Hallelujah. இப்படி பாதி கைப்பட்டா இல்ல, பாதி உலகத்துல இருக்கிறேன், சீக்கிரம் வந்துரும் அப்படின்னு சொல்றீங்க. Amen. So those who are called out of the world to commune with Christ, to fellowship with Christ, to join with Christ, why God has called you? To declare his praise. Amen. அந்தகாரத்தின் இருளிலிருந்து தம்முடைய மிக ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, மகத்துவங்களை அறிவிக்கும்படிக்கு தேவன் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரா? தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா.
So the number one purpose of the church is exalting God and the Lord Jesus Christ. Amen. அப்ப இந்த சபை கூடி வருவதனுடைய நோக்கம் என்னங்க? நம்ம ஒவ்வொரு வாரம் சபையில கூடுகிறோம். அதனுடைய நோக்கம் என்ன? அதனுடைய காரியம் என்னவென்றால் நாம் ஒன்றாக சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவதும் இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதுமே. Amen. The reason for the church, the reason that we gather every week is to exalt God and worship the Lord Jesus Christ. Amen. அப்ப கிறிஸ்துவையும் அவருடைய தேவனுடைய மகத்துவத்தையும் சொல்லும்படிக்கு நாம் சபையிலே கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த சபையானது எதற்காக என்றால் கிறிஸ்துவுக்குள் நாம் ஒவ்வொருவரையும் தேறினவர்களாக அவருக்கு முன்பாக நிறுத்தும்படிக்கு சபை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. The church, what is the mission of the church? The mission of the church is to present everyone complete and mature in Christ before God. Hallelujah. சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவனுக்கு முன்பாக தேறினவனாக பூரண புருஷனாக நிறுத்தும்படிக்கு அவன் ஆயத்தப்படுத்தப்படுகிற இடமானது சபை. Amen. Church is a place, a disciple or a brother or sister who is prepared to be mature and complete in the Lord Jesus Christ when he stand before God. Hallelujah. Hallelujah. All of us one day are going to stand before God. நம்ம இருக்கிற எல்லா மனிதர்களும், மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிறவர்களும் பிறக்க போகிறவர்களும் ஒரு நாள் தங்களுடைய வாழ்க்கை குறித்து கணக்கு ஒப்புவிக்கும்படி தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். The people who died, people who are living, people who are yet to be born, all have to stand before the living God to give account of their own lives. Amen. The wonderful thing is you're going to stand alone. வேதம் சொல்லுகிறது, இதில் அருமையான காரியம் என்னவென்றால் நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக நம்முடைய வாழ்க்கையை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கும்படிக்கு நிற்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. Your parents will not be with you. Your spouses will not be with you. Your siblings will not be with you. Even your pastor will not be with you. You got to stand alone and give account about all your life to God. அந்த நாளிலே உங்களுடைய பெற்றோர்கள் உங்களோடு இருக்க போவதில்லை, உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களோடு இருக்க போவதில்லை, உங்களுடைய சகோதரனோ சகோதரியோ இருக்க போவதில்லை, உங்களுடைய போதகரோ உங்களோடு இருக்க போவதில்லை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை குறித்த கணக்கை தனியாய் ஒப்புக் கொடுக்கும்படி தேவனுக்கு முன்பாக நின்றே ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. As a day is destined for every man to be born and every man to be died, there is a day destined for all the human being to stand before the holy God to give account of his life. Amen. எப்படி நாம் பிறப்பதற்கு ஒரு காலம் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ, எப்படி நாம் மரிப்பதற்கும் ஒரு காலம் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ, அதே போல நாம் எல்லோரும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக அவருக்கு முன்பாக நிற்கும்படிக்கு ஒரு நாள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த தேவனுக்கு முன்பாக நான் நிற்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்துகிற ஒரு இடம் தான் என்னங்க? சபை. In order for me to stand before God as an approved workman of God, a complete man and woman in Christ, a mature believer in Christ, the church is the place that prepares you. Amen. அப்படிப்பட்ட நியாயம் விசாரிக்கிற தேவனுக்கு முன்பாக சீர்பொருந்தினவர்களாக, தேறினவர்களாக, வெட்கப்படாத ஊழியக்காரனாக அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு இடம் எதுங்க? சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த சபையினுடைய முக்கியத்துவத்தை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். we got to understand the truth about church. Hallelujah, hallelujah. Jesus prayed a beautiful prayer and we call it the Lord's Prayer. இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அந்த ஜெபத்துக்கு நம்ம என்ன ஜெபம் சொல்றோம்? ஆண்டவருடைய ஜெபம் என்று சொல்லுகிறோம். சொல்லுங்க பார்க்கலாம் அந்த ஆண்டவருடைய ஜெபத்தை. பரமண்டலத்தில் இருக்கிற
சின்ன வயசுல இருந்து என்ன பண்றோம்? அந்த ஜெபத்தை, பரமண்டல ஜெபத்தை சொல்லி சொல்லி நம்ம என்ன பண்றோம்? ஜெபித்து கொண்டே சின்ன வயசுல இருந்து நம்ம சொல்லி தரோம். From the childhood we are praying this Lord's prayer. Amen. But we know what is the Lord want to teach us through this prayer. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தின் மூலமாக என்ன நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? Amen. So before that I want to ask you a question. Why Jesus came? ஏன் இயேசு வந்தார்? When I ask you a question, why Jesus came, Christ came, some people may say he came to save us, he came to rescue us from hell, he came to forgive us our sins, he came to save us from the destruction that is going to come, he came to take us to heaven. ஒருவேளை உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா, ஆண்டவர் இயேசு எதற்காக வந்தார் என்றால் நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? என் பாவங்களை மன்னிப்பதற்காக வந்தார், என்னை பரலோகம் எடுத்து செல்வதற்காக வந்தார், என்னுடைய பிசாசின் பிடியிலிருந்து என்னை மீட்கும்படி வந்தார் என்று சொல்லி நம்ம எல்லோரும் ஒவ்வொரு காரியத்தை நாம் சொல்லலாம். ஆனா வேதத்துல நாம் பார்க்கிறோம், முதலாவது பிரசங்கத்தை இயேசு செய்கிறார். Mark chapter 1 verse 15, Jesus first sermon, முதலாவது பிரசங்கத்தை இயேசு என்ன பண்றாருங்க? அங்க செய்கிறார். Mark chapter 1 verse 15. மார்க் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். காலம் நிறைவேறி விட்டது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். Repent and believe in the gospel. Hallelujah. Hallelujah. Jesus says three things, three truths here. Number one truth is the time is fulfilled. மூன்று சத்தியங்களை தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார். முதலாவது சத்தியம் என்றால் காலம் நிறைவேறி விட்டது. ஆமென். காலம் நிறைவேறி விட்டது. ஹalleluya. இரண்டாவது காரியம் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. The kingdom of God has come near. The third thing Jesus Christ is telling, repent and believe in the gospel. நீங்கள் எல்லோரும் மனம் திரும்பி பரலோக சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க? விசுவாசிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. Hallelujah. Jesus came to preach the kingdom of God. Amen. இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்காக வந்தார். ஹalleluya. ரட்சிப்பு, மீட்பு, பாவ மன்னிப்பு, ஆசீர்வாதம் இதெல்லாம் அடங்கின காரியம் தான் என்னங்க? பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம். ஆமென். Salvation, redemption, forgiveness of sins, inheritance, blessings, all this is all the byproducts of what Jesus Christ came to proclaim, the kingdom of God. Hallelujah. Hallelujah. பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக இயேசு வந்தார். Hallelujah. Hallelujah. நம்ம இந்த ஆண்டவருடைய பரமண்டல ஜெபத்தை நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது சொல்லுகிறோம், பரமண்டலங்கள் இருக்கிறீர்கள் பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக நம்ம ஜெபம் பண்றோம். We pray the Lord prayer like this: Our Father who art in heaven, hallowed be thy name, thy kingdom come and thy will be done on earth as it is in heaven. உங்க பைபிளை பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட அவங்க வந்து கேக்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. Lord, please teach us to pray. So Jesus in response to them taught them to pray. அவர்கள் கேட்டபடியே இயேசு என்ன பண்றாரு? ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். என்னப்பா ஜெபிக்கணுமா? முதலாவது பிதாவை என்ன பண்ணுங்க? நீங்க மகிமைப்படுத்துங்க. இரண்டாவது என்ன பண்ணுமா? என்னங்க பண்ணணும்? என்ன பண்ணுமா? Let your kingdom come. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எங்க வரணும்? Let your will be done as it has been done in heaven. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. Hallelujah. Hallelujah. So Jesus came to proclaim and to preach about the kingdom of God, and also he came to preach about the king who rules and reigns on the heavens and the earth. அவர் பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை மாத்திரமல்ல, பரலோகத்தையும் பூமியும் வானத்தையும் ஆளுகிற ராஜாவாகிய தேவனை குறித்தும் பிரசங்கித்தார். Hallelujah. Hallelujah. God made man, but man disobeyed God and he lost his authority and dominion that he has given to us, and because of sin the whole world and creation is corrupted and is going to be corrupted more. ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே ஞானத்தினாலும்
ஆதியிலே வானத்தையும் பூமியை உண்டாக்கினார், மனிதனை படைத்தார். மனிதனோ என்ன பண்ணா? பாவம் செய்தபடினாலே அவன் பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, அழிவுக்கு வழி கொடுத்தபடினாலே இந்த பூமியானதும் இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களும் சபிக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. When the fullness of the time came, Jesus came and preached the gospel. காலம் நிறைவேறினது பொழுது இயேசு வந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அல்லேலூயா. அப்ப அந்த சுவிசேஷத்தினுடைய உள்நோக்கம் என்னன்னா, பரலோகத்துல எப்படி தேவனுடைய ராஜ்யம் செய்யப்படுகிறதோ அதே போல பூமியிலே செய்யப்பட வேண்டும். பரலோக ராஜ்யம் பூமியிலே இறங்கி வர வேண்டும். So what is the prayer that the Lord taught us? That is, let God's kingdom come on the earth as His will is done in heaven. Let it be done on this earth. Amen. Hallelujah. ஆனா தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படுவதற்கு என்ன வேணும்? அவருக்கு சொந்தமான ஜனங்கள் வேணும். In order for Him to proclaim the gospel, to establish the kingdom of God on the earth, God has chosen the redeemed of the Lord are called the church. அந்த பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்துவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு காரியம் தான் என்னங்க? சபை. அல்லேலூயா. சபை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 9 to 11. எபேசியர் 3 9 to 11. பவுல் இந்த இடத்துல சபையை குறித்த ஒரு நோக்கத்தை சொல்லுகிறார். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அந்த ஞானமானது சபையில் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு மகத்துவமான ஒரு வசனம். This is a beautiful and wonderful words, but simply let us understand God created the church so that through the church the manifold wisdom of God might be known to all the world. The mystery that was hidden for ages might be known to the Gentiles, to the unbelievers, to the ends of the earth. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பரலோக இந்த சபையானது எதற்காக தேவன் ஏற்படுத்தினார் என்றால், தேவனுடைய மகத்துவங்களையும் தேவனுடைய அனந்த ஞானத்தையும் அவர் அந்த சபை ஏற்படுத்தினுடைய நோக்கத்தையும் அவருடைய மகத்துவத்தையும் உலகத்திற்கும் அவிசுவாசிகளுக்கும் வெளிப்படுத்துவதற்காக கர்த்தர் சபையை ஏற்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. In other words, the church is the embassy on the earth for the kingdom of heaven. Amen. இன்னொரு விதத்தில் சொல்லலாம், அந்த சபையானது பரலோக ராஜ்யத்தினுடைய தூதரகத்தை போல இந்த பூமியில இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஊர்ல நமக்கு வந்து வேற ஊர்ல இருக்கிறோம், இந்த ஊர்ல நம்முடைய தூதரகம் இருக்குது. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? இந்தியன் எம்பசி போனதே இல்லையா? We are living in a foreign land and we have an embassy here. What is the use of our embassy in this foreign land? இந்த தேசத்துல நம்முடைய தேசத்தினுடைய தூதரகம் இருப்பதற்கான காரணம் என்னங்க? நம்முடைய தேசத்தையும் நம்மையும் பிரதிநிதியாக பிரதிபலிப்பதற்கு இருக்கிற ஒரு காரியம் தான் என்னங்க? தூதரகம். ஆமென். So embassy exists in every country of a particular nation to represent the ruler of the nation as well as to serve the citizens of the nation. Amen. Hallelujah. Hallelujah. அதே போல இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய பிரதிநிதியாக பரலோக ராஜ்யத்தினுடைய தூதரகமாக இருப்பது எதுங்க? சபை. Hallelujah. Hallelujah. So இந்த தூதரகத்தின் மூலம், இந்த சபையின் மூலம் ராஜாவினுடைய மகிமையும் ராஜா சொல்ற மெசேஜையும் ராஜாவினுடைய சித்தத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் தான் சபை. Hallelujah. Through this embassy, through the medium of the church, the king's glory and also the message of the king and also what the king want to do,
will be declared through the church. Amen. Hallelujah. Hallelujah. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? Amen. So the church as a mission. அப்ப இந்த சபையானது பூமியில ஸ்தாபிக்கப்பட்டதோ ஒரு நோக்கத்தோடு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. When the church was created by God on this earth, he created it with a mission. Amen. சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல இருக்கவங்க பார்த்து, our church has a mission. சபைக்கு ஒரு நோக்கம் உண்டு. சொல்லுங்க, சபைக்கு ஒரு நோக்கம் உண்டு. Hallelujah. Hallelujah. So what is the mission of the church? What is the duty of the church? Responsibility of the church? சபையினுடைய நோக்கம் என்ன? சபையினுடைய வேலை என்னன்னா மத்தேயு 28:18 இருந்து 20 வரைக்கும். Matthew chapter 28 verse 18 to 20, the great commission, பிரதான கட்டளை. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். The mission of the church is the great commission as well as the great commandment. சபையினுடைய நோக்கம், சபையினுடைய வேலை என்னன்னா, முதலாவது பிரதான கட்டளைகள், அடுத்து பண்ண பிரதான வேலை. பிரதான கட்டளை என்னங்க? முதலாவது, உன்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும் சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. இரண்டாவது கட்டளை என்னங்க? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன் சகோதரனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. Amen. The church, the mission of the church is great commandment and great commission. ஒவ்வொரு சபையினுடைய நோக்கம், வேலை, அதனுடைய காரியம் என்னவென்றால் பிரதான கட்டளை, பிரதான கமிஷன் ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ இந்த ரெண்டு கட்டளை யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க பாஸ்டர் மட்டும் இல்ல. இந்த ரெண்டு கட்டளையும் சபையிலே நீங்கள் இருக்கிறீர்களானால் இது உங்களுக்கும் பொருந்தும். ஆமென். This mission of the church fits for only the pastors and the leaders? No. If you say that you are a Christian, you are a believer, you are a child of God, this is your mission too. Hallelujah. Hallelujah. நீங்க ஒருவேளை நம்ம இப்படியா நம்ம ஜெபிக்கலாம், நம்ம நிறைய ஆசை இருக்கும் ஆண்டவருக்குள்ள வளரும் பொழுது. ஆமென். ஆண்டவரே, தீர்க்க தரிசனம் பேசுற வரம் வேணும் ஆண்டவரே, சுகப்படுத்துகிற அந்த வல்லமை வேணும் ஆண்டவரே. When we are growing in the Lord, we'll have lot of desires, you know, lot of desires. Lord, I want to be a prophet. I want to speak in tongues. Lord, I want to, you know, do the gifts of have the gifts of healing. I want to do miracles, Lord. So all of us have different kinds of, you know, desire. These are all secondary. The first duty of every child of God, believer who connected himself to in the church with Christ, their mission is great commandment and great commission. Hallelujah. கிறிஸ்துவோடு கூட சபையிலே தன்னை இணைத்துக் கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் செய்ய வேண்டிய முதலாவது அவருடைய பணி என்ன, நோக்கம் என்னவென்றால் பிரதான கட்டளையும் பிரதான அந்த கமிஷனையும் புரிந்து கொண்டு அதில் செயல்படுவதாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. What is the vision of the church? சபையினுடைய தரிசனம் என்னங்க? 2025 தரிசனம் இந்த பில்டிங் இடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் பெருசா கட்டுங்க. நிறைய பேருக்கு தரிசனம். Many people's vision is like that. This building is small, let us break it down and build it bigger. The vision of the church is none should perish but everyone must have eternal life. சபையினுடைய தரிசனம் என்பது என்ன தெரியுமா? ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை இயேசுவின் மூலம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சபையினுடைய தரிசனம், ஒவ்வொரு சபையினுடைய தரிசனம் என்னவென்றால் ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணும். அல்லேலூயா. Nobody should get perish. Nobody enter the church should perish, but everyone should have eternal life. Amen. அதுதான் ஒவ்வொரு சபையினுடைய தரிசனம். அல்லேலூயா. இந்த காலை வேளை ஒருவேளை
இயேசு அவ்வளோ ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் தான் இயேசு பத்தி தெரியும் அப்படின்னா, உங்களை குறித்தும் தேவனுடைய தரிசனம் என்ன தெரியுமா? நீங்கள் கெட்டு போகாமல் பரலோகத்துக்கு வர வேண்டும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். You may not know about Jesus Christ much, but you are in the church in this morning time. The good news is God desired that you should not perish, but you should have eternal life and enter heaven. Amen. That's the vision of every church. Hallelujah. Hallelujah. And every church has a vision. ஒவ்வொரு சபையிலும் ஒரு தரிசனம் இருக்குது. Hallelujah. தரிசனம் என்னங்க? தரிசனம் வந்து என்னது? பார்க்கிறது. Amen. Vision means to see. Vision means is not to see near, but to see far, things yet to come. தரிசனம் என்பது பக்கத்துல இருந்த பாகத்துல வரப்போற காரியங்களை முன்கூட்டியே பார்ப்பது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பார்ப்பது தரிசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய சபைக்கு ஒரு தரிசனம் இருக்குது. ஆமென். As a church, for this Word of Life Church also, there is a vision. In the Word of Life Fellowship Church, நமக்கு ஒரு தரிசனம் இருக்குது. என்ன தரிசனம்? It's very important that you need to know what kind of church you are attending and what we are doing. நீங்க எந்த மாதிரி சபை, நீங்க எந்த மாதிரி சபையில நீங்க வந்து கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, அந்த சபையினுடைய நோக்கம் என்ன, தரிசனம் என்பதை நீங்கள் அறிந்திருப்பது மிக முக்கியம். ஆமென். அல்லேலூயா. தரிசனத்தை தெரிந்து கொள்ளலாமா? Let us turn to Ephesians chapter 4. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12-13. இதுதான் நம்முடைய சபையினுடைய தரிசனம். எபேசியர் 4:12-13. இந்த சபை நீங்க அட்டெண்ட் பண்றீங்க இல்லையா, இந்த சபையினுடைய தரிசனம் படிங்க பார்க்கலாம். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தியிலிருந்து அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஓகே, இந்த எபேசியர் புத்தகத்தை படிச்சீங்கன்னா இதுல கொஞ்சம் வசனங்கள் மாறி மாறி இருக்கும் தமிழ்ல இங்கிலீஷ்ல. பட் இங்கிலீஷ்ல படிக்கிறேன் பாருங்க. 12 to equip his people for the work of service so that the body of Christ may be built up until we all reach unity in the faith and in the knowledge of the Son of God and become mature, attaining to the whole measure of the fullness of Christ. படிங்க பல தமிழ்ல இது வரைக்கும் படிங்கன்னு சொல்றேன். படிங்க. இப்ப படிச்சீங்க, அதுல இருந்து தொடர்ந்து படிங்க. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் இல்ல எங்க இருந்து படிச்சீங்க அந்த படிங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டுனா நம்ம சபையில இருக்கிற எல்லாரும் சீர்பொருந்தும் பொருட்டு. அல்லேலூயா. சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை. ஓகே, பஸ் இது வரைக்கும் தான் நம்மளுடைய தரிசனம். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். படிங்க திரும்ப அந்த ஸ்டார்டிங்ல இருந்து. சீர்பொருந்தும் பொருட்டு. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு அப்படின்னா நம்ம இருக்கிற எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் முதிர வேண்டும். ஆமென். attaining maturity in Christ. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த பூரணத்தை நாம் எட்டி பிடிக்க வேண்டும். அடுத்து படிங்க. சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது கிறிஸ்துவின் சரீரமாகிய இந்த சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். அல்லேலூயா. இப்போ இந்த காலையில வேளையில நீங்க சபைக்கு உண்மையா வரீங்க, இந்த சபையினுடைய நோக்கம் என்ன நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆமென். You are coming sincerely and faithfully. Why you are coming and what is our vision? You got to know. This is our vision. Amen. Hallelujah. நம்ம எல்லாம் சீர்பொருந்தணும். சுவிசேஷ வேலைக்கு நம்ம எல்லாரும் ஆயத்தப்படணும். கிறிஸ்துவுக்கென்று ஒரு சந்ததியை ஏற்படுத்த வேண்டும். Hallelujah. We got to be mature in Christ and we also have to equip others for the work of ministry. Amen. Hallelujah. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து கேளுங்க, சபையினுடைய நோக்கம் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு? You understood the vision of the church. Hallelujah. Hallelujah. Why vision is very important? சபையினுடைய தரிசனம் ஏன் முக்கியங்க? ஆமென். சபையினுடைய தரிசனம் ஏன் முக்கியம்? அது ரொம்ப முக்கியம். அல்லது அது அறிந்து கொள்ள வேண்டும். Why I need to have a vision? I'll tell you what is vision. Amen. From 5 years now, where you are going to be?
தரிசனம் என்னன்னா உங்களுக்கு சும்மா எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க இருந்து 5 வருஷத்துல நீங்க எங்க இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை என்னங்க? In 5 years how you want to be? இங்க இருந்து அந்த 5வது வருடத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவனாக இருக்க நீங்க விரும்புறீங்க? அதற்கேற்ற பிளானிங் இருக்கா உங்களுக்கு? அதற்கேற்ற திட்டங்கள் இருக்குதா உங்களுக்கு? அதை குறித்த ஏற்பாடுகள், அந்த தரிசனத்தை நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான ஆளுதவி, பொருளுதவி, ஞானம், புத்தி, அறிவு உங்களுக்கு இருக்கிறதா? From 5 years where you are going to be, if you know that where you are going to be, do you have the necessary resources, knowledge, wisdom and understanding to reach that target? Hello? Hallelujah. The people of Israelite also called out of Egypt. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். தேவன் அவங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். God gave them a vision. What is their vision? அவங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாங்க. என்ன தரிசனங்க? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேரா அவங்களுக்கு கொண்டு போவோம். I will take you to the land flowing with milk and honey. Amen. Hallelujah. 40 years they are going through the wilderness. 40 வருடங்கள் அவர்கள் அந்த பிரயாணத்திலே போய் கொண்டிருக்கிறார்கள். Hallelujah. All of them had one vision. Amen. All of them had one vision. All of them had one God. All of them had one destination and all of them had one vision, promised land. Amen. அவங்க 6 லட்சம் பேர் கிளம்புறாங்க. 6 லட்சம் பேருக்கு ஒரே ஒரு நோக்கம் இருந்தது. பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு நேராக நம்ம போனோம். நம்ம எல்லாருக்கும் அதுதான் தரிசனம். நம்ம எல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தரிசனம் அவர்களுக்கு தொடங்கும் போது இருந்தது. When they began their journey at Kadesh Barnea, they had that. After the Red Sea, they had that. அந்த செங்கடலை பிளந்த பிறகு எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேரா நம்ம போய் கொண்டிருக்கோம். Hallelujah, hallelujah. But how many people did not reach? எத்தனை பேர் புறப்பட்டாங்க? எத்தனை பேர் போய் சேர்ந்தாங்க? How many people they started and how many people they reached? Hello. ஆறு லட்சத்தி ஓகே. சோ 6 லட்சம் சில்லறை பேர் கிளம்பினாங்க. அதுல 2 பேர் மட்டும்தான் அந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்குள் பிரவேசித்தார்கள். மற்றவர்களெல்லாம் வனாந்தரத்திலே மரித்து போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. 6 lakh people, they started the journey together, but only could make it to the land of promise. Rest of them were perished in the wilderness, the Bible says. Hallelujah, hallelujah. Because you belong to a certain church does not guarantee you heaven. ஒரு குறிப்பிட்ட சபையை சேர்ந்திருக்கிறேன், அங்க நல்லா பிரசங்கம் பண்றாங்க, நல்லா பாட்டு இருக்குது, நல்ல மியூசிக் இருக்குது, இது உங்களுக்கு பரலோகத்தினுடைய நிச்சயத்தை கொடுக்காது. Are you with me? Hallelujah. The membership of a particular church does not guarantee you heaven. ஒரு குறிப்பிட்ட சபையினுடைய நான் அங்கத்தினராக இருக்கிறேன், நான் மாதம் தவறாமல் சந்தா செலுத்துகிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் அது உங்களுடைய பரலோகத்துக்கு நிச்சயத்தை ஒருபோதும் கொடுக்காது. Hallelujah, hallelujah. You need to know where you are journeying towards. எந்த திசையை நோக்கி நீங்கள் பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது மிக மிக முக்கியம். Hallelujah, hallelujah. உபாகமத்துல கடைசியாக மோசே வந்து அந்த புது சந்ததிக்கு சொல்லுகிறார். மோசே come to the new generation and he tells them, chapter 1 verse 6, 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்றாரு, படிங்க. ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடே சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலையருகே தங்கியிருந்தது போதும். நீங்கள் for many years thinking that they are going towards the journey, actually they were going around the mountain again and again. Amen. Because in those times there is no Google, there is no Chat GPT or whatever it is.
அவர்கள் என்ன பண்ணாங்க, நினைத்துக் கொண்டாங்க நாங்க நேரா பாலந்தீனம் ஓடுகிற தேசத்தை போய் கொண்டிருக்கிறோம் என்று ஒவ்வொரு நாளும் பிரயாணப்பட்டு கொண்டிருந்தாங்க. ஆனா மோசே அவங்களை பார்த்து சொல்றாரு, இந்த மலையை சுத்தி சுத்தி தான் நிறைய வருஷம் வந்துட்டீங்கன்னா, ஆமென், இந்த மலையாளியை நீங்க தங்கி இருந்தது போதும், நீங்கள் புறப்பட்டு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு நேரா போங்க என்று சொல்லி மறுபடியுமாக மோசே அந்த புது சந்ததிக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. Moses is telling the new generation, enough going around the mountain for years. This is the time that you got to stop that routine. You got to move towards the promised land. Hallelujah. Hallelujah. Activity, programs does not mean that you are growing. Hello. நிறைய ப்ரோக்ராம்ங்க, இந்த ஸ்டடி இருக்குது, அந்த ஸ்டடி இருக்குதுங்க, இந்த ப்ரோக்ராம் இருக்குதுங்க, வர்ஷிப் செஷன் இருக்குதுங்க. இது நீங்கள் வளருகிறீர்கள் என்பதற்கு அடையாளம் அல்ல. Are you following? Hallelujah. The modern church is filled with programs then progress. இந்த நவீன சபையானது வளர்ச்சியை விட்டு வேடிக்கையில் ஆட்டல் பாட்டல் இப்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. Hallelujah. 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 You need to understand. Amen. Programs does not guarantee progress. சபையில நிறைய ப்ரோக்ராம்ங்க எல்லாரையும் எங்கேஜா வச்சிருக்காங்க. ஆனா அந்த எங்கேஜ்மெண்ட் உங்களுடைய ப்ரோக்ரஸ்க்கான அடையாளம் அல்ல. Hallelujah. 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 So God is not interested in the journey. God is not just simply interested take the people and put them in the promised land. கர்த்தர் நம்ம என்ன நினைத்துக் கொள்கிறோம், அந்த கர்த்தருடைய நோக்கம் என்னங்க, எப்படியாவது இந்த ஜனங்களை இந்த தேசத்திலிருந்து அந்த தேசத்திலிருந்து போய் சேர்த்து விட வேண்டும் என்று சொல்லி நாம நினைத்துக் கொள்கிறோம். Hallelujah. Hallelujah. It is not about the journey. It's about how you are going to be and become at the end of the journey. இந்த பிரயாணம் என்பது ஒரு இடத்துல புறப்பட்டு சேர்கிற இடத்துல சேர்றோம் பாருங்க, அந்த பிரயாணத்தை குறித்ததே அல்ல. இந்த பிரயாணம் என்பது அந்த பிரயாணத்தின் முடிவுல எப்படி தேவன் எப்படிப்பட்டவனாக இருக்க உன்னை விரும்பினாரோ அப்படிப்பட்டவனாக மாற்றிக்கொள்கிறோம் பாருங்க, மாறி விடுகிறோம் பாருங்க, அதுதான் உண்மையான பிரயாணம். Hallelujah. 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 As a church, we are journeying towards the promised land, which is the heavenly Jerusalem. Amen. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நேரா போனாங்க, அதே போல சபையாகிய நாம் நம்முடைய பரலோக கானானுக்கு நேராக ஒன்றாக கடந்து செல்ல வேண்டும். Hallelujah. Hallelujah. அதுதான் சபை. Amen. That is church. Amen. That is the church. அதுவே சபை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. Every week together we come together, and what we does every week together matters to God. Amen. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு வாரமும் நம்ம கூடி என்ன செய்கிறோம் சபையில என்பது தேவனுக்கு மிகவும் மிகவும் வேண்டியதாக இருக்கிறது. Amen. Hallelujah. Hallelujah. சபை குறித்த அநேக அடையாளங்களை தேவன் வேதத்திலே சொல்லுகிறார். There are many metaphors or typology God gives about the church. சபைக்கு அடையாளமாக நிறைய அடையாளத்தை சொல்லுகிறார். Hallelujah. He compares church with many things. சபையை அநேக காரியங்களோடு கூட தேவன் ஒப்பிடுகிறார். Number 1, God compares the church as a family of God. Amen. முதலாவது தேவன் சபை என்னன்னு சொல்றாருங்க, தேவனுடைய குடும்பம். Hallelujah. அருமையான ஒரு கீர்த்தனை பாட்டுக்குது. ஆமென். இயேசுவின் குடும்பம் என்று உண்டு, தெரியுமா? பாடுங்க பார்க்கலாம். இயேசுவின் குடும்பம் என்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாடுங்க. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை, ராஜாதி ராஜா இயேசு அவர் ஆளுவார். Hallelujah. Hallelujah. Do you know we are the biggest family on the earth?
உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்துல பெரிய ஃபேமிலி யார் ஃபேமிலி? நம்ம ஃபேமிலி. ஆமென். Because we all have one father and many brothers and sisters. Hallelujah. நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா உண்டு, ஆனா अनेक சகோதர சகோதரிகள் உண்டு. ஆமென். சோ சபை தேவன் எப்படி பார்க்கறாருன்னா அவருடைய குடும்பமாக பார்க்கறார். Hallelujah. I don't know how you see yourself. I see all of you as my brothers and sisters as well as my sons and daughters. Amen. Hallelujah. இந்த சபையில் இருக்கிறவங்க நான் எப்படி பார்க்கறேன்னா என்னுடைய சகோதர சகோதரிகளாகவும் என்னுடைய மகன்களும் மகள்களாகவும் பார்க்கறேன். Hallelujah. Hallelujah. வயசுல எனக்கு பெரியவங்க எல்லாம் வந்து எனக்கு fathers. Amen. Amen. Hallelujah. புரியுதா உங்களுக்கு? So we are a family. Amen. We are a family. நம்ம ஒரு குடும்பமாக இருக்கிறோம். பக்கத்துல வரவங்க பார்த்து சொல்லுங்க, we are a family. Hallelujah. நிறைய பேருக்கு அந்த ஃபேமிலியோட கனெக்ஷன் சர்ச்சில் வந்து வர்றது இல்லைங்க. Many people they don't connect with each other when it comes in the terms of a family. That means you do not understand what is real family is. சபையில வந்து அந்த குடும்பத்துக்கான அந்த ஏக்கமோ உறவோ எனக்குள்ள இருப்பதில்லை. ஏன்னா முதலாவது சாதாரண குடும்பம் என்னன்னு வந்து எனக்கே தெரியல. Hallelujah. Hallelujah. So God says that church is the family of God. Amen. Hallelujah. Can you write 10 names of the people whom you know in the church? இந்த சபையில இருக்கிற ஒரு 10 பேர் நீ எழுதுங்க பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பேர். See, we say if we are family, we need to know their at least name. Amen. நம்ம சபை என்று சொல்லுவோமானால் நாம் ஒருவரை குறித்து ஒருவர் அறிந்திருக்க வேண்டும். Hallelujah. 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 If you are lonely outside, you do not have any relatives and friends, church can be a beautiful family for you. ஒருவேளை நீங்க வெளியே யாருமே எனக்கு சொந்தம் இல்லைங்க, நான் அனாதைங்க, என்னை விசாரிக்கிறதுக்கு கூட யாருமே இல்லை என்று நீங்கள் சொல்வீர்களானால் இந்த சபையானது உங்களுக்கு அருமையான குடும்பமாக இருக்கும். Hallelujah. Hallelujah. Amen. So after the service, go and talk to the person whom you never spoke with. Sisters, go and talk with the sisters. Brothers, go and talk with the brother. Brother, how are you? I do not know your name. Can I know your name? That is family. Hallelujah. Family na நம்ம என்ன பண்ணுவோம், எல்லார்கிட்டயும் பேசுவோங்க. ஆமென். ஒருவருக்கு என்ன நன்மை தேவையோ அது செய்யும்படி நம்ம நாடுவோம். If it is a family, what we do? We commune with one another, fellowship with one another, love one another, we help one another. Amen. That's a family. And secondly, the Bible compares church to a flock. ஒரு ஆட்டு மந்தைக்கு சபை கர்த்தர் என்ன பண்றாரு? ஈக்குவல் பண்ணி காமிக்கிறார். Hallelujah. Hallelujah. நமக்கு ஒரே மேய்ப்பர் உண்டு, நாம் எல்லாம் அவருடைய மந்தையின் ஆடுகளாக இருக்கிறோம். Amen. Jesus is our great and good shepherd, and we are the sheep of his flock. Amen. Hallelujah. அவருடைய மந்தையின் மேய்ச்சலின் ஆடுகளாக நாம் இருக்கிறோம். நமக்கு ஒரே மேய்ப்பர் இருக்கிறார். Hallelujah. அவரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான். He is our shepherd and we shall not lack any good thing. Amen. Hallelujah. And also the Bible compares church as the bride of Christ. சபையை வேதம் என்று சொல்றது என்ன சொல்றதுன்னா கிறிஸ்துவின் மணவாட்டி என்று சொல்கிறார். Hallelujah. Hallelujah. Whether brothers or sisters, both of them God calls my bride. Jesus says my bride. ஆணோ பெண்ணோ சகோதரனோ சகோதரியோ ரெண்டு பேருமே இயேசு என்ன சொல்றாரு? என்னுடைய மணவாட்டி என்றார். Hallelujah. இயேசு நம்முடைய மணவாளன். Hallelujah. Jesus is our bridegroom. Jesus is our bridegroom. Hallelujah. அடுத்து பாத்தீங்கன்னா கடைசி நிறைய இருக்கிறது. இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். God compares church as a body. Amen. சபை தேவன் நம்முடைய சரீரத்துக்கு ஏதுவாக ஒப்பிடுகிறார். Hallelujah. Hallelujah. Church is the body of Christ and Christ is the head. சபை கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கிறது. இந்த சரீரத்துக்கு தலை கிறிஸ்துவாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah.
அல்லேலூயா. இந்த சர்ச் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லணும்? என்னது இல்லைங்க, இது கிறிஸ்துவினுடையது. ஆமென். அல்லேலூயா. This church, whose church this is? This church belongs to the Lord Jesus Christ. Every church belongs to the Lord Jesus Christ. எல்லா சபையும் கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. அவரே சபைக்கு தலையாக இருக்கிறார். போதகர்கள் மேய்ப்பர்கள் எல்லாம் என்னது? கிறிஸ்துவுடைய வேலையாட்கள். Amen. Pastors, teachers, prophets and evangelists, all of us are servants of the Lord. Hallelujah. 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 So சபையை நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் குடும்பமாக. ஆமென். குடும்பமாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. அப்பதான் நம்ம சபை கட்டப்படும். Hallelujah. Hallelujah. So when comes in the terms of church, Jesus, when he came, he broke all the barriers of the church. சபை என்று வந்த பொழுது கிறிஸ்து என்ன பண்ணாங்க? யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, அடிமையும் இல்லை, சுயாதீனம் இல்லை என்று சொல்லி எல்லா சுவர்களையும் இயேசு உடைத்து விட்டார். ஆமென். When Jesus came, when he made the church, he did not only make the church, he also broken all the walls that separate one brother from another brother, one sister from another sister. Amen. Because Jesus he want all of us to be one. ஏனென்றால் கிறிஸ்து நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Hallelujah. 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 In the church there is no high caste, low caste. Amen. In the church there is no comparison, no competition. சபையில மதத்தை குறித்தும் மார்க்கத்தை குறித்தும் மார்க்கபேதங்கள் இருக்கக்கூடாது. சபையில போட்டி பொறாமைகள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயோ இந்த சர்ச் பார்க்கணும், அந்த சர்ச் சூப்பரா இருக்குது. ஆமென். Church does not compete with other church. Hallelujah. Hallelujah. ஒரு சபை இன்னொரு சபையோடு போட்டி போடுவதில்லை. அது ஒத்து பார்ப்பதும் இல்லை. எல்லா சபைக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார். எல்லா சபையும் கிறிஸ்து நேசிக்கிறார். Are you with me? Hallelujah. Hallelujah. So it's very important that you need to understand we should not have any division in the church. சபையில வந்து ஒருவேளை நீங்க ஜாதி பத்தி பேசுறீங்க, ஜாதி அப்படின்னு பேசுறீங்கன்னா ஒன்னு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும், நீங்க இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை. You are coming into the church and you're talking about caste and division. That itself, through that itself, you have to understand you are not saved. Amen. Jesus came to break all the barriers. கிறிஸ்து எல்லா சுவர்களையும் தடைகளையும் உடைத்து நம்மை ஒன்றான சரீரமாக மாற்றுவதற்கு கிறிஸ்து வந்தார். Amen. Jesus has come to break down all the divisions and walls, separate you and me. Amen. நல்லா புரிந்து கொள்ளணும். Hallelujah. பக்கத்துல வரவங்க பார்த்து சொல்லுங்க, you are my sister. பக்கத்துல வரவங்க பார்த்து சொல்லுங்க, நீ என் சகோதரன். வைஃப் கூட பார்த்து சொல்லுங்க, நீ என் சகோதரி. உலகத்துக்கு தான் வைஃப், ஹஸ்பண்ட், நீ என் சகோதரன். ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் நாம் சகோதரர்கள் சகோதரிகளாக இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. மத்தேயு 16 நாம படிச்சோம். இயேசு சொல்லுகிறார், நீ பேதுருவாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று இயேசு சொல்கிறதை பார்க்கிறோம். ஆமென். Hallelujah. Jesus is telling that on this rock I will build my church and the gates of hell will not prevail against it. Amen. நிறைய பேர் இப்படி தவறாக புரிந்து கொள்கிறோம். இயேசு பேதுருக்கிட்ட அந்த சாவி கொடுத்தார். ஆமென். நிறைய கதை இப்படி இருக்கும். நான் பரலோகத்துக்கு போனேன், பேதுரு அங்க கீ வச்சு நின்னுந்தாரு. அவர் சொன்னார், நீ நல்லவனா கெட்டவனா நிறைய பண்ணிக்கிறேன் அப்படின்னு உடனே அவர் உள்ள விட்டாரு. இது உள்ள ஒரு கதை. அந்த கதையெல்லாம் நம்பாதீங்க. Amen. Many people tell this story. Peter, one person died and went to heaven. Peter was standing with the key. So he asked, you did good or bad? If you did good, okay, go this side. If you did bad, go to the right hand side. These are all man-made stories. Let us look at the scripture, what it says. Amen. படிங்க பார்க்கலாம். 16 இருந்து படிங்க.
சீமோன் பேதுரு பிரயோஜனமாக நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். So Jesus came to the disciple and asked everyone, who do people say that I am? இயேசு சீஷரிடத்தில் வந்து கேக்குறாரு, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்றாங்க. Many people give many answers. But Simon Peter, he tells Jesus, you are the Christ, the Son of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நீர் என்று அவன் சொல்லுகிறான். So Jesus now looked at him and says, இப்போ இயேசு அவனை பார்த்து பிரதியுத்தரமாக சொல்லுகிறார். என்ன சொல்றாருங்க? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். Amen. Jesus told Peter, flesh and blood did not reveal this to you, but my Father in heaven. Amen. மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று இயேசு பேதுருவிடத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். Hallelujah. A great revelation, a true revelation of who Jesus is and why Jesus has come has been given to Peter. ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு, ஒரு மிகப்பெரிய ரகசியம், மறைக்கப்பட்டிருந்த ரகசியத்தை பிதாவாகிய தேவன் பேதுரு மூலமாக பேதுருக்கு வெளிப்படுத்துகிறார். உடனே அவன் சொல்றான், நீரே ஜீவனுள்ள தேவனாகிய குமாரனாகிய கிறிஸ்து. அப்படின்னா மேசியா. ஆமென். மேசியா, ரட்சகர், மீட்பர், தேவனுடைய குமாரன் என்ற அர்த்தம். மேசியா means son of God, the son of man, the savior, the redeemer. That is the meaning of Messiah. Hallelujah. Hallelujah. So Jesus told Peter, on this rock, இந்த கல்லின் மேல். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வெளிப்பாட்டின் மேல். Hallelujah. இந்த வெளிப்பாட்டுக்கு சொந்தக்காரராகிய கிறிஸ்து என்ற கன்மலை மேல் என் சபையை நான் கட்டுவேன். ஆமென். On this rock, on this revelation of who Jesus Christ is, and on this rock, Jesus himself, I will build my church. Hallelujah. பாருங்க, அடுத்து சொல்லுகிறார் இயேசு, I will build my church. என் சபையை நான் கட்டுவேன். என் சபையை நான் கட்டுவேன்றார் ஆண்டவர். Hallelujah. என் சபை என்று ஆண்டவர் சொல்ல வசனம் பாருங்க. என் சபை. Jesus is the owner of the church. Amen. Jesus is the owner of the church. எல்லா சபைக்கும் சொந்தக்காரர் இயேசு. Hallelujah. சபை என்பது ஒரு தனி மனிதனுடைய சொத்து அல்ல. Church is not a private property of any man or woman. Jesus Christ is the owner of every church. Hallelujah. எல்லா சபைக்கும் சொந்தக்காரர் இயேசு. Hallelujah. Hallelujah. And he says that I will build my church. என் சபையை நான் கட்டுவேன். ஆமென். Hallelujah. Hallelujah. அவருடைய சபை அவர் கட்டுகிறார். ஆமென். Hallelujah. வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுது? கர்த்தர் கட்டாராகில் கட்டுகிறவன் பலன் விருது. Unless the Lord builds, the builders build in vain. Amen. அப்பொல்லோஸ் நீர் பாய்ச்சுகிறான், பவுல் விதை விதைக்கிறான், விளை செய்கிறவர் கர்த்தர். Apollos watered, Paul put the seed. It is God who gives the increase. Hallelujah. Hallelujah. இது இந்த சபைக்கும் பொருந்தும். Hallelujah. இது நான் கட்டல, நம்ம கட்டல, கிறிஸ்து கட்டுகிறார். This church is also, I am not building, you are not building, Jesus is building this church. And the following sentence, Jesus says, the gates of hell will not prevail against it. பாதாளத்தின் வாசல்கள் இந்த சபையை மேற்கொள்வதில்லை. ஆமென். Hallelujah. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதாளத்தின் வாசல் சபை மேல வந்து மூடும்போது அந்த சண்டை போட்டு பிரிவென்ட் பண்ண அப்படி இல்லைங்க. இந்த சபையான தேவனுடைய ராஜ்யம் படையெடுத்து போகும் பொழுது எந்த பாதாளத்தின் வாசலும் முன்பாக நிற்பதில்லை. Hallelujah. Hallelujah. The gates of hell will not prevail against it means the advancement of the kingdom of God through the church. No gates is going to oppose it or stand against it. Hallelujah. Hallelujah. From many centuries
people, rulers, dictators, politicians try to destroy the church, they could not do it and they will never do it. Amen. நூற்றாண்டு காலங்களாக அநேக சர்வாதிகாரிகள், ராஜாக்கள், அரசியல்வாதிகள் எப்படியாவது சபையை நிறுத்திவிட வேண்டும், கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சித்தார்கள். அவர்கள் யார் முயற்சித்தாலும் அது நடப்பதில்லை, நடக்க போவதும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. சபையானது அது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக, why I need church? ஆமென். எனக்கு ஏன் சபை தேவை? இந்த பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் வந்து கால் பண்ணி சொல்றாரு, ஏன் நீ வரல? Why we need church? ஆமென். சபை எனக்கு தேவை. எதுக்கு தேவை? பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, சபை உங்களுக்கு எதுக்கு தேவை? சபை எதுக்கு தேவை? Why you need church? கேளுங்க பக்கத்துல பார்த்து. Many people become a member of a church. நிறைய பேர் என்ன பண்றாங்க? சபையில எப்படியாவது அங்கத்தினர் ஆகிவிட வேண்டும். எதுக்கு சபையில அங்கத்தினர்? கல்யாணத்துக்காக. கல்யாணம் பண்ணோம், அந்த பையன் கிறிஸ்டியன், இந்த அம்மா வேற. சோ கல்யாணம் பண்ணுமே, அதான் என்ன பண்ணாங்க? You member. Some people they become a member in order to get school benefit and college benefits. MBBS அட்மிஷன் வரப்போதுங்க, அந்த கோட்டா இருக்குது, சர்ச் கோட்டா. அந்த சர்ச்சில் மெம்பர் ஆயிட்டா அந்த கோட்டால நம்ம எப்படியாவது நுழைஞ்சிடலாம். In order to join a school or a college, because the admission is open now, in the application is written, if you are sponsored by a church, you can be a bond student or bond staff for some year. So that's why I want to become a member. Hello? And some people become a member of a church for monetary benefits. இன்னும் சில பேர் அந்த சபையின் மூலமாக ஆதாயம் பண்ற இல்லையா, அந்த சபையில ஜாயின் பண்ணா அவங்க ஃபண்ட் கொடுக்குறாங்க, கொஞ்சம் ஹெல்ப் ஆகும், சம்பளம் கொடுக்குறாங்க, கொஞ்சம் ஹெல்ப் ஆகும் என்று சொல்லி அதுக்கு மெம்பர் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. If you have become member to the church, any church, for these reasons, your membership is invalid. ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நான் சபையில சேர்ந்து மாசம் தவறாம சந்தா கட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மெம்பர்ஷிப் வீணான மெம்பர்ஷிப். Hallelujah. And some great people are there, those who come to church. சபைக்கு வருகிற இன்னும் ஞானவான்கள் இருக்கிறாங்க. They attend the church to ease their conscience. மாசம் ஒரு வாட்டி ட்ரெஸ் சபைக்கு போயிட்டு வந்தா, சபைக்கு போனா அந்த சமாதானமே இல்லை. எப்படியாவது நம்ம சபையை அட்டெண்ட் பண்ணி முடியும். சபையை அட்டெண்ட் பண்றது எவ்வளவு பெரிய ஒரு பாரம் இறங்கி வச்ச மாதிரி இருக்கு. Amen. I don't know how many people came to ease your conscience to church in this morning time. அதுபோல உங்களுடைய மனசாட்சியை லகுப்படுத்துவதற்காக எத்தனை பேர் சபையில மெம்பர் ஆகி சர்ச்சுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படி வந்திருப்பீர்களானால் உங்கள் ஆராதனை வீணான ஆராதனை. If you become a member and attend the church to ease your conscience, my brother, my sister, your worship is in vain. Your membership is in vain. Hallelujah. இன்னும் ஸ்மார்ட் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ஆமென். வருஷத்துல 4 முறை வருவாங்க சர்ச்சுக்கு. Every year 4 times they'll come to church. They'll come to Good Friday. அப்புறம் maybe அது மாதிரி இருந்திருப்பீங்க. Some people come to church on this occasion to put present sir. If you are coming to church, any church like this, your attendance is also vain. Hallelujah, hallelujah. If you say that I am a Christian, if you say that I am a believer, I believe in Jesus Christ, I believe the forgiveness He gives, I believe in the eternal life that He offers, you need to be a member of a church. நீங்கள் சொல்வீர்களா, நான் கிறிஸ்துவன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறேன், அவர் எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார் என்று விசுவாசிப்பீர்களானால் உங்களுக்கு சபை தேவை. Hallelujah, hallelujah. You cannot be a Christian without the church.
ஆமென். சில பேர் இருக்காங்க, அவங்க சபையில யாருமே சரியில்லை, பாஸ்டர் கூட சரியில்லை, நான் வீட்டிலேயே ஆராதித்துட்டு இருக்கேன். ஆமென். The pastor is also not good, the people who are coming is also not good, let me worship in my home. You cannot be a Christian. ஆமென். நீங்கள் கிறிஸ்துவராய் இருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆமென். Hallelujah. As I told you, church is a family. சபை என்பது குடும்பம், தேவனுடைய குடும்பம், அதில் கலந்து இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. So if I call myself as a Christian, I need a church. நான் கிறிஸ்துவன் என்று நான் சொல்லிக் கொள்வேனானால், விசுவாசி என்று சொல்லிக் கொள்வேனானால், எனக்கு சபை தேவை. இன்னொன்னு சொல்லட்டுமா? தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? Can I tell you one more thing? So don't get mad. Church does not need you. சபைக்கு நீங்க தேவையில்லை, அவசியம் இல்லை. ஆனா உங்களுக்கு சபை தேவை. ஆமென். The church does not need you, but you need church. Amen. Because outside the church you are going to be lost. சபைக்கு அப்பாற்பட்டு புறம்பாக நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் தொலைந்து போவது நிச்சயம். தொலைந்து போவது நிச்சயம். அப்ப சபைக்கு ஏங்க வரணும்? Why I have to come to church? You need to come to church every week. Under the teaching of the word of God, you might know God better. Amen. அப்ப சபைக்கு ஏங்க நான் ஒவ்வொரு வாரம் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த சபையில கர்த்தருடைய வசனத்தின் போதிப்பில நான் கிறிஸ்துவுக்குள் வளரும்படிக்கு நான் சபைக்கு வர வேண்டும். Hallelujah. Hallelujah. Some people are very content with online meeting. Amen. சில பேருக்கு வந்து ஆன்லைன் பாஸ் அப்ப போய் பஸ் ஏறி போனோம், ரெடி ஆகி போனோம் இல்லையா? நம்ம வீட்டுல எப்படி பெட் ரெடி ஆகிட்டு படுத்துட்டு அப்படியே மெசேஜ் பாஸ்டர் பேசுறது அப்படியே கேட்கலாம். ஆமென். Hallelujah. Hallelujah. The corona time is over. Online period is over. Now offline period has come. Amen. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, we have come to the offline period. Hallelujah. Amen. தவறாக புரிந்து கொள்ளுதல். Amen. இந்த கூட்டாண்மை மத்தியில ஒருமையில பரிசுத்தல நம்ம கூடுறோம் பாத்தீங்களா, அங்கதான் தேவன் அசைவார். Where oneness of the unity of the Spirit and the holiness is there, there the God Jesus Christ will move. Amen. Hallelujah. Hallelujah. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சபை எதுக்கு தேவைன்னா, நான் கிறிஸ்துவுக்குள் வளரும்படிக்கு, சபையினுடைய போதனையில நான் கிறிஸ்துவுக்குள் வளரும்படி ஸ்திரப்படும்படிக்கு எனக்கு சபை தேவை. ஆமென். Hallelujah. In order for me to grow in the Lord, in order for me to come to the knowledge of the truth, in order for me to be mature in Christ, I need church. You need church. Amen. சபை பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லு, சபை எனக்கு தேவை. சொல்லுங்க எல்லாரும், சபை எனக்கு தேவை. ஆமென். Hallelujah. So சபையில நான் வரும்பொழுது 4 காரியங்கள்ல நான் போதிக்கப்படுகிறேன், படிப்பிக்கப்படுகிறேன். நான் சபைக்கு வரும்பொழுது 4 காரியங்கள்ல நான் ஆயத்தப்படுகிறேன், போதிக்கப்படுகிறேன், படிப்பிக்கப்படுகிறேன். When I come to church, in 4 important things I've been trained, I've been equipped, I've been edified. Hallelujah. Number 1, we come together to worship God. Amen. நம்ம எல்லாரும் சபைக்கு எதுக்கு நான் சபைக்கு வரணும்? என் சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை என்ன பண்ணோம்? ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஏன்னா அவர் என்ன எப்படிப்பட்ட தேவனா? இஸ்ரவேலின் துதிகளிலே நம்முடைய துதிகள் அவருக்கு என்னவா மாறுதா? சிங்காசனமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. When we come together, our praises and our worship become a throne for God. Amen. நம்ம ஒன்றாக சேர்ந்து எதுக்கு வந்திருக்கிறோம் இந்த காலைவேளை? அவரை ஆராதிப்பதற்கு வந்திருக்கிறோம். Hallelujah. Hallelujah. I don't know how many of you experience the power of praise and worship. துதி ஆராதனையுடைய வல்லமை எத்தனை பேர் அனுபவித்திருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது.
துதி ஆராதனையில வல்லமை உண்டு, விடுதலை உண்டு, சுகம் உண்டு. Amen. I do not know how many of you experience that in praise and worship. There is power, there is manifesting power of God. You can receive the healing, you can receive deliverance. Amen. தாவீது கின்னாரத்தை எடுத்து வாசித்த பொழுது சவுலுக்குள்ளாக இருந்த அசுத்த ஆவி அவனை விட்டு விலகினது என்று நான் பார்த்தேன். When David took up his guitar and he played, the evil spirit that was upon Saul left him, the word of God says. Hallelujah. Hallelujah. When Paul and Silas worshiping God in the prison, the chains of those people who are listening to their worship, their chains also was loosed. பவுலும் சேலாவும் சிலையிலே அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆராதிக்கிறதை கேட்டவர்களுடைய சங்கிலிகளும் அருந்து போனது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற சபையில சொல்லுங்க பார்க்கலாம், எதுக்காக சபைக்கு வரோம்? Secondly, why we come to church is to fellowship with one another. ஒருவரோடு இரண்டாவது காரியம் எதுக்காக சபைக்கு வரோம்? ஒவ்வொருவரோடு கூட ஒவ்வொரு ஐக்கியம் கொள்ளும்படி வந்திருக்கும். ஆமென். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்ளும்படி வந்திருக்கும். ஒருவரோடு ஒருவர் விசாரிக்கும்படிக்கு, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யும்படிக்கு நாம் சபைக்கு வருகிறோம். We come to church to encourage one another, to love one another, to edify one another, to help one another. Hallelujah. 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 Do you know what is the greatest gift? பெரிய ஒரு வரம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய கிருபை வரம். Amen. Help others to find their calling and purpose. பெரிய ஒரு வரம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சபையில் தெரியுமா? மற்ற சகோதர சகோதரிகளுடைய அழைப்பு என்ன, அவருடைய வரங்கள் என்ன என்று சொல்லி அவர்களுக்கு காட்டி கொடுப்பது. ஆமென். இது கர்த்தர் உங்களை இந்த கிஃப்ட் வச்சிருக்காடா, நீ ப்ரே பண்ணு, நீ வொர்ஷிப் பண்ணு, நீ ப்ரீச் பண்ணு, அதை அவருக்கு வழிகாட்டி கொடுக்குற பாருங்க, அதுதான் பெரிய gift. That is called gift of exhortation. Hallelujah. Hallelujah. நம்ம எல்லாருக்குள்ள கர்த்தர் வரத்தை வைத்திருக்கிறார். Hallelujah. எத்தனை பேருக்குள்ள இயேசு இருக்கிறார்? எத்தனை பேருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்? ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் நீங்க ஊர்ஜிதமா சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள ஆவிக்குரிய வரங்கள் இருக்கு. If you say strongly, confidently that I have the Spirit of God dwells within me, you have a gift of God. Amen. You have a gift of God. Hallelujah. Hallelujah. So நம்ம ஒருவரை ஊக்கப்படுத்துறதுக்காக சபைக்கு வருகிறோம். Amen. Hallelujah. நீங்க நல்லா பாடுனீங்களே, இந்த பாட்டு பாடுங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு. Amen. நீங்க இப்படி வாசித்தீங்களே, இப்படி வாசித்து பாருங்களேன். Amen. நீங்க இப்படி ஜெபம் பண்ணீங்களே, ரொம்ப நல்லா ஜெபம் பண்றீங்களே, நீங்க ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஆறுதல் கிடைக்குது. You prayed very beautifully, brother. You prayed for someone, but that word is for me. I was comforted when you prayed, my brother. அதுதான் சபை. Hallelujah. Hallelujah. Thirdly, so the இரண்டாவது ஐக்கியம் கொள்ள வந்திருக்கிறோம் இல்லையா? சபைக்கு ஐக்கியம் கொள்ள வந்திருக்கிறோம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இரண்டாவது கற்பனையை நாம் நிறைவேற்றுவதற்காக. Amen. To fulfill the second commandment. What is the second commandment? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. உங்ககிட்ட 2 சட்டை இருந்தா சட்டை இல்லாதவங்களுக்கு, ஒருவன் 1 மைல் வர உன்னை பலவந்தம் பண்ணினால், அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாவினாலும் வார்த்தையினாலும் அல்ல, கிரியினாலும் சத்தியத்தினாலும் என்ன பண்ணுங்க, உங்க அன்பை விளங்க பண்ணுங்க. Let your love not only in words and tongue but also in deeds and truth. Amen. So என்னோட சகோதரனுக்கு எப்படி அன்பை வெளிப்படுத்துறது? The greatest way you can express your love to your brother is by number 1, pray for him. The greatest way you can express for your sister is to pray for her. Amen. Pray for her. Hallelujah. உங்களுக்கு எப்படி நீங்க ஜெபம் பண்ணீங்களோ அப்படியே அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. How you pray for yourself, pray for this. Amen. Hallelujah. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க.
Thirdly, we come to church to be discipled. சீஷராகபடிக்கு ஆயத்தப்படுவதற்கு நான் சபைக்கு வருகிறேன். ஆமென். என்னங்க? We come to church to be discipled. சீஷனாகும்படிக்கு ஆயத்தப்படும்படிக்கு நான் சபைக்கு வருகிறேன். அல்லேலூயா. 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 டிசைபிளுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது. Disciples, there is one more meaning for them. Fishers of men. ஆமென். மீன்கள் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக இருப்பவர்கள் தான் யாருங்க? சீஷர்கள். அல்லேலூயா. 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 சீஷருக்கு முதல்ல என்ன வேணுங்க? Disciple means who follow Jesus, right? சீஷன்னா இயேசுவை பின்பற்றுகிறவன், இயேசு சொல்கிறதுக்கு கீழ்ப்படிகிறவன். ஆமென். What is the number one necessity for a disciple? ஒரு சீஷனுக்கு முதலாவது தேவையான ஒரு ஒழுக்கம் என்னங்க? என்னங்க? Discipline. What is that? Discipline. What the teacher says you have to do. Amen. What the teacher says we have to do. உன்னுடைய போதகர் எதை சொல்லுகிறாரோ அதை என்ன பண்ணணுங்க? நீங்க கேட்கணும், செய்யணும். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கு எடுத்துக்காட்டை பவுல் சொல்லுகிறார். ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுகிறவன் எப்படி ஓடணுமா? அதுக்குரிய ட்ரைனிங் எல்லாம் பண்ணணும் இல்லையா? அப்பதான் அவன் பரிசு பெற முடியும். மல்யுத்தத்துக்கு போறவன் என்ன பண்ணும்? அதுக்கேத்த மல்யுத்த ஃபைட் எல்லாம் பண்ணா அவன் என்ன பண்ணுவான்? வெற்றி பெற்றான் என்று அவன் முடி சூட்ட முடியும். படிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் படிங்க, முடிச்சு விடலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் படிங்க, 4ஆவது வசனத்திலிருந்து. தன்னில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனா இருக்கும்படி பிழைப்புக்கடுத்த அலுவலகங்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். If you are an athlete or you are a wrestler, you got to go through training. Hello? நீங்க ஒரு யுத்த வீரனா இருக்க விரும்புறீங்களா? ஒரு மல்யுத்தக்காரனா இருக்கிறீங்களா? இல்ல 100 மீட்டர் ஓட்ட போற போறீங்களா? நீங்க என்ன பண்ணுங்க? பிராக்டிஸ்ல ஓட முடியுமா? ஆமென். ஓட முடியுமா? ஊர்ல இருக்கும் நல்லா ஓடிங்க. இந்த கோயில் சாப்பாடு சாப்பிட்டு இல்ல அப்படின்னா என்ன அர்த்தங்க? நிறைய அர்த்தம். So in order for you to get the crown, in order for you to win the prize, you got to go through strict training, my brother. பரிசை பெற்றுக்கொள்வதற்கு, கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு பயிற்சிக்குள்ளாக போகணும். அல்லேலூயா. உன்னை பயிர்ப்பிக்கிற இடம்தான் சபை. ஆமென். The church is a place that train you for fight. The church is a place that train you for the race. Hallelujah. நீ ஓடுகிற ஓட்டத்துக்கும் நீ உன்னை எதிர்கொண்டிருக்கிற யுத்தத்துக்கும் உன்னை ஆயத்தப்படுத்துகிற இடம் தான் என்னதுங்க? சபை. Hallelujah. Every one of us has our own race. Amen. நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஓட்டம் இருக்கு. Hallelujah. ஆமா இல்லையா? Everybody is running a race. But Paul is telling, make sure that you run in such a way to get the prize. ஓட்டப்பந்தயத்தில் அநேகர் ஓடுகிறார்கள். நீங்கள் காற்றிலே சிலம்பம் பண்ணவர்களாக அல்லாம பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமென். பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓடணும். Hallelujah. How you get discipled? எப்படிங்க நான் சீஷனாகணும்? You got to attend Bible study. You got to attend prayer meeting. You got to fast and pray. Hallelujah. சீஷத்துவத்துக்கு எதெல்லாம் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா நீங்க பைபிள் ஸ்டடிக்கு வரணும். ஆமென். உபவாசத்தை ஜெபிக்கணும். விசுவாசத்தில் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆவிக்குரிய உலகத்தோடு கூட போராடணும். அப்பதான் நம்ம சீஷனா. And what else we do in the church? Fourthly, we send people to evangelize. சுவிசேஷ பணிக்கு ஆட்களை ஆயத்தப்படுத்துகிறோம். Hallelujah. Hallelujah. நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு எல்லாருக்குள்ளே ஒரு gift இருக்குன்னு. I told you, no, you have, all of us have a gift. Amen. You are an evangelist. நீங்கள் ஒரு சுவிசேஷகர். Amen. சுவிசேஷகர்னா ஊர்ல ஒரு ஜோலனா போய் மாட்டீங்கன்னு ஊரா போற பஸ் ஸ்டாண்ட் அவர் மாத்திரம் அல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் சுவிசேஷகர். Evangelist means we think that pastor
You know, the thin pastor go bus stand, train, will take Jesus is Lord. We think that he is only evangelist. No, you are also an evangelist. Amen. Amen. இயேசு ரட்சிக்கிறார் என்று சொல்லுகிற ஒவ்வொருவனும் ஒவ்வொருத்தையும் சுவிசேஷகர். Whoever says and share others Jesus Christ, believe in the Lord Jesus, you shall be saved. He is evangelist. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு சுவிசேஷகர். Tell the person next to them, I am an evangelist. I am an evangelist. I am an evangelist. முடித்து விடலாம். எபிரேயர் 10:24-25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நாம் விசுவாசித்த நாட்களை பார்க்கிலும் ரட்சிப்பு நமக்கு சமீபமாக வந்திருக்கிறபடினாலே சபையில தரித்திருப்பது நமக்கு மிக அவசியம். Hallelujah. From the time we believed, the salvation has come much nearer. Amen. நம்ம விசுவாசித்த நாளை பார்க்கிலும் ரட்சிப்பு நமக்கு சமீபமாக வந்திருக்கிறது. 25வது வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது படிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. சபை கூடி வருதலை சிலர் படிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. ஆமென். Do not stop coming to church. Do not stop coming for prayer. சபை கூடி வருதலை என்ன பண்ணாதீங்க, விட்டுடாதீங்க. ஏனென்றால் காலம் சமீபத்தில் இருக்கிறது. Because the world is very near. The end of the world is very near. Hallelujah. Hallelujah. All this happening. என்ன நியூஸ் பாக்குறீங்க இல்லையா? பாக்குறீங்களா இல்லையா? Amen. Hallelujah. இதெல்லாம் பாக்குறீங்க இல்லையா? These are all maybe surprise for us, but it's all happening according to the prophecy. நமக்கு ஆச்சரியமா இருக்குது, என்னடா இது திடீர்னு இன்னும் கல்யாணம் கூட பண்ணல, வீடு கட்டல, இப்படி ஆயிட்டு இருக்குது, இப்பதான் வந்தோம் நம்ம போயிட்டு இருக்கு. நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய கால கட்டவணையில் எல்லாம் சரியாக நேர்த்தியாக நடந்து கொண்டிருக்கிறது. It is a surprise for us, but in the timetable of God, everything is happening exactly what God has prepared. What God has prepared. Hallelujah. சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Do not stop coming to church. Do not make excuse for coming to church. Hallelujah. நிறைய பேர்கிட்ட கேட்பேன், ஏமா வரல. ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொல்லுவாங்க. ஷாப்பிங் போயிட்டு இருந்தாங்க, தூங்கிட்டு வந்தாங்க, நைட் டியூட்டி வந்துட்டு அப்பதான் வந்து பஸ் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. Why you did not come to church? They will tell many reasons. Amen. Hallelujah. Before you tell the reason, you need to understand the day you did not attend church, you lose something. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த சாக்கு போக்கு சொல்றீங்க இல்லையா, அதுக்கு முன்பாக நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். என்ன ஏமாத்தலாம். என்னைக்கு நீங்க சபையை அட்டன் பண்ணல, அன்னைக்கு நீங்க இழந்து போகிற ஒரு காரியம் உண்டு. ஆமென். Something you will lose on the day you did not attend the church. Hallelujah. ஒருவேளை அந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்காக ஒரு அற்புதத்தை வைத்திருக்கலாம், நீங்க வரல சர்ச். Maybe that particular day God ordained to do a miracle in your life, but because of some reason you did not come to church. Hallelujah. Hallelujah. You are going to lose. நம்ம தான் இழந்து போகிறோம். ஆமென். ஆகையால சபைக்கு வருவதை விட்டு விடாதீர்கள். இன்னொரு காரியம், சபை என்பது நம்ம எல்லோரும் சேர்ந்து செயல்படுகிற காரியம். Church is something that we all have to work together. Amen. சபையில ரெண்டு விதமான கூட்டர் இருப்பாங்க. In church, every church there will be two group of people. One is spectator, one is participator. சபையில ரெண்டு விதமான கூட்டர். ஒன்னு வேடிக்கை பார்க்குற கூட்டம். என்னது?
வேடிக்கை பார்க்குற கூட்டம், இன்னொன்று என்னது, செயல்படுற கூட்டம் ஒன்று இருக்கும். எப்பவுமே செயல்படுற கூட்டம் ஒரு 2-3 நாள் தான் இருக்கும். ஆனா வேடிக்கை பார்க்குற கூட்டம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. But God expect all of us to be co-workers with Him. கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கறாரா? என்னுடைய உடன் வேலையாட்களாக பார்க்கறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தரோடு கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு ஆசை? ஆமென். எத்தனை பேருக்கு கர்த்தர், how many of you want to work with God? என்னங்க இந்த போய் எக்ஸ்ரே எடுத்துங்கிறதே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது. எங்க போய் இதுல ஆண்டவர்கிட்ட கூட வேலை செய்ய? God calls us, we are His co-workers. Amen. Hallelujah. John Calvin said like this, without us God will not, without God we cannot. Amen. John Wesley இப்படியாக சொல்லியிருக்கிறார், நாம் இல்லாமல் தேவன் செயல்படுவது இல்லை, தேவன் இல்லாமல் நாம் செயல்பட முடியவில்லை. ஆமென். அப்ப இந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில சபை மூலமாய் ஸ்தாபிக்கப்படுவதற்கு தேவன் அவரோடு கூட நான் சேர்ந்து பணி செய்ய எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. In order for me to establish the kingdom of God, God wants to establish His kingdom on this earth through the church. God expect me to work with Him. Amen. God expect me to work with Him. Hallelujah, hallelujah. சபையில இயேசுப்பா ரொம்ப அருமையா வேதத்துல ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். நல்ல சமாரியன் கதை எத்தனை பேருக்கு தெரியும்? How many of you know good Samaritan story? Hallelujah. அந்த எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிற ஒரு மனிதன் வழியிலே கள்ளர் கையில அகப்பட்டு அடிபட்டு மரித்து கொண்டிருக்கிற வேளையில அவன் விழுந்து இருக்கிறான். முதலாவது யார் வராங்க? A man, a traveler was caught in the hands of the thief and he was exploited, beaten down and he was left on the road to die. So one person sees it. ஒரு மனிதன் ஒரு யார் வரார்? ஃபர்ஸ்ட் ஒரு ஆசாரியர் வருகிறார். அவர் பார்த்துட்டு போயிடுறாரு. A priest comes, he sees and he goes. A Levite comes. ஒரு லேவியன் வரான், அவனும் பார்த்துட்டு போயிடுறான். கடைசியா ஒரு நல்ல சமாரியன் வரான். Lastly one good Samaritan came. Samaritan, untouchable man, excommunicated man from the society. He comes. So he took pity on the man and he gives the medicine and he took him to the inn and also pay for his expenses. இந்த நல்ல சமாரியன் வந்து என்ன பண்றாரு? அந்த அடிபட்டவனை எழுப்பி தன்னுடைய குதிரை மேல் கழுதின் மேல் போட்டு அவனை அந்த ஆசிரமத்துக்கு எடுத்து போய் அவனை விட்டு அவனுடைய செலவுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இது வந்து ரொம்ப அருமையான ஒரு எடுத்துக்காட்டு ஆண்டவர் அழகா சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆசாரியனை போல நம்ம சபையில நிறைய ஆசாரியர்கள் வருவாங்க. ஹலோ, ஒரு சகோதரனோ சகோதரி கஷ்டப்படுறது அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க? நேரம் அவங்க பாட்டுக்கு எதுக்காக வந்திருக்கேன்? நான் வர்ஷிப் பண்ணிட்டு போயிடுறேன், அந்த ட்ரபிள் எடுப்பாங்க. அது மாதிரி some people will come with the intent, I just come to church, I don't want it, I have too much trouble, why this trouble, extra baggage, no need. Say they just come and go. அடுத்து லேவியன் வருகிறான். லேவியனா யார் தெரியுமா? அவன் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தின் அந்த பணிமுட்டுகளை எல்லாம் பார்த்துக் கொள்கிற பரிசுத்த ஜாதி. A Levite is the one who was set apart for God to help in the church, the tabernacle utensils. He was the one who put the tent, carry the utensils. He also comes and sees this man go away. அந்த லேவியனும் வந்து பார்த்துட்டு அவருடைய வேலை என்ன? தேவனுடைய பணிமுட்டுகள் எல்லாம் பார்க்கணும். அவரும் பார்த்துட்டு போயிடுறாரு. கடைசி அந்த நல்ல சமாரியன் வரான். அவன் வந்து என்ன பண்றான்? இரக்கம் காண்பித்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல என்ன பார்க்கறோம் அப்படின்னா திருடர்களை பார்க்கிறோம். யாரை பார்க்கிறோம்? அவன் அந்த திருடன் என்ன பண்றாங்க? அவனை அடிச்சு புடிச்சு எல்லாத்தையும் எடுத்து ஓடிடுறாங்க. அதே போல ஒவ்வொரு சபையிலையும் இது மாதிரி குரூப் ஜனங்க இருப்பாங்க, திருடர்கள். அவங்க யாருன்னா உன்னுதெல்லாம் எந்து, நான் ஒண்ணு தர மாட்டேன், உன்னுதெல்லாம் எந்து. Who are the group of the robbers? The robbers are those who take from others. They will not give to others. Amen. நிறைய பேர் கோபம் வரும். என்ன தெரியுமா கேட்பாங்க? சபை எனக்கு என்னங்க பண்ணுச்சு? என்ன பண்ணுவாங்க? என்னங்க சொல்லுங்க, இந்த சர்ச்சை எனக்கு என்னங்க பண்ணுச்சு என்று சொல்லி அவங்க கேட்பாங்க.
அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி கேட்கணும், நம்ம ஒரு பதில் சொல்லணும், யோசிக்கணும். சபைக்கு நம்ம what we do to the church. I'm telling you, whatever you do here, you don't do it to me, you do to the Lord. இந்த சபையில நீங்க எது செய்தாலும், பாட்டு பாடுறீங்க, சேர் போடுறீங்க, இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றீங்க, எனக்காக பண்ணவில்லை, கர்த்தருக்காக செய்யுங்க. நீங்க எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று செய்யுங்க. Whatever you do, do it unto the Lord. Amen. இன்னொரு காரியம் அழகா சொன்னோம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனை அவர் கனம் பண்ணுவார். நீங்க அவருக்கு ஊழியம் செய்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாருங்களே, கனம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது உண்மையான சத்தியம். என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சு சொல்றேன். அவருக்கு ஊழியம் செய்தீங்கன்னா அவர் உங்களை கனப்படுத்துவார். ஆமென். அவருக்கு ஊழியம் செய்தீங்கன்னா அவர் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. சோ இந்த திருடன் கூட்டம் எப்படி தெரியுமா, மத்தவங்க கிட்ட இருந்து எதிர் எடுத்துக்கொள்வது. உனதெல்லாம் இந்த கொடுத்து அடுத்து ஒரு கூட்டம் வருது, ஆசாரியன், லேவியர். அவங்க எப்படின்னா, இது என்னது, நான் உனக்கு தர மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம். The Levites and the priests, they fall into another category. What is that? What all is mine, I will not give. What all is mine, I will not give. Hallelujah. சமாரியன் மூணாவது கூட்டம் எப்படின்னா, என்கிட்ட அவ்வளவு இல்ல, என்கிட்ட என்ன இருக்குதோ அதை நீ கொஞ்சம் எடுத்துக்கணும். Samaritan is the third group. What he is like? He is like, I don't have much. I don't have 100 kg. I have 2 kg. I will also eat KFC. You also will eat. Amen. எத்தனை மூன்று விதமான கூட்டத்தை நம்ம பார்த்தோம். என்ன மாதிரி கூட்டத்தை நம்ம சேர்ந்தோம்? Three group of people we saw in this parable. We belong to which group? We belong to the robber group. Take from others, gain from others, exploit from others. Or we are from the second group, priest and Levite, very selfish. I will not give, I will not do anything. Or you are like the third group, whatever I have, I am willing to share. Which group you are? பக்கத்துல வரவங்க பார்த்து கேளுங்க, கோமா கேட்காதீங்க, கேளுங்க அவங்கள பார்த்து. இது எந்த group? Turn to the person and ask them which group you are. Which group you are? கேட்டீங்களா? சொன்னாங்களா பதிலாம? எந்த குரூப் நீங்க கேட்டீங்களா? கேளுங்க ப்ளீஸ். ஹலோ, எந்த குரூப் நீங்க? இன்னும் நிறைய காரியங்களுக்கு சபை குறித்து, இதனால சபை குறித்த ஒரு தெளிவு நமக்கு உண்டாகும். Amen. Hallelujah. Hallelujah. In the Old Testament, the book of Genesis, we study about Noah's Ark. பழைய ஏற்பாட்டுல இந்த நோவாவின் பேழை குறித்து நம்ம தியானிக்கிறோம். Amen. Hallelujah. ஆண்டவர் வரப்போற ஜலப்பிரளயத்துக்கு நோவா எச்சரித்து அவனை என்ன பண்றாரு, ஒரு பேழை உண்டாகுப்பா என்று சொல்லுகிறார். God warned Noah about the coming flood, and he told them to prepare an ark for the saving of his family and also for all the animals. Amen. Hallelujah. And Noah did accordingly. வேதம் சொல்லுகிறது, தேவன் சொன்னபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தான். Amen. And God brought all the animals, two pairs. அங்க தேவன் என்ன பண்றாரு, எல்லா விதமான மிருகங்கள், பறவைகள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, அந்த பேழைக்குள்ள எடுத்துட்டு வராரு. ஆமென். எடுத்துட்டு வராரு. அந்த குறிப்பிட்ட நாள்ல ஆண்டவர் என்ன பண்றாரா, அந்த பேழையின் வாசலை அடைத்து விடுகிறார். அடைத்த பின்பு வானங்கள் திறக்கப்பட்டு வெள்ளம் வருகிறது. அந்த பேழைக்குள்ளாம பிரவேசிக்காம இருக்கிற எல்லோரும், நாசிலே சுவாசம் இருக்கிற எல்லா ஜந்துக்களும் மரித்து போய்விட்டன. All the animals entered the ark. On a particular day, God closed the windows or the door of the ark, and God opened the gates of heaven. Flood came, and everything that has breath in the nostril died. Hallelujah. Hallelujah. அந்த நோவாவின் நாட்கள் நடந்தது போல நம்ம வாழ்கிற நாட்கள் நடக்க போகிறது. As it happened in the days of Noah, it is going to happen for in these days also.
For Noah's days, it was the ark that saved the people. But now for us, that saves the people is the church. Hallelujah. நோவாவினுடைய பேழைக்குள்ளாக பிரவேசித்தவர்கள் எப்படி ஜீவனை காத்துக் கொண்டார்களோ, சபைக்குள்ளாக பிரவேசிக்கிறவர்களும் வரப்போற உபத்திரவத்துக்கு தப்பித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி அந்த பேரின் வாசலை கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட நாளிலே அடைத்தாரோ, சபைக்குள்ளும் ஜனங்கள் வருகிறதை ஒரு நாள் தேவனானவர் அடைக்கப் போகிறார். அல்லேலூயா. வாசல் திறந்திருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? சபையில வந்து சேர்ந்து விடுங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே சபை குறித்து தானே அந்த நோக்கங்கள் நமக்கு மாறட்டும். Let us all change our views towards the church. சபை குறித்து தானே அந்த நோக்கங்கள் எல்லாம் நமக்கு மாறட்டும், பார்வைகள் எல்லாம் இன்னைக்கு மாறட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாம் பார்க்கலாமா? உங்களுக்கு கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe God has spoken to each and every one of you regarding the church. The Bible says you are the church. வேதம் சொல்லுகிறது நீங்க தான் சபையாக இருக்கிறீங்க, நீங்க தான் சபையாக இருக்கிறீங்க என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, அந்த பேழைக்குள்ள ஒருவேளை இன்னும் இயேசுப்பா கிட்ட நீங்க கம்ப்ளீட்டா உங்களை சரண்டர் பண்ணல, நான் உங்களை கம்பல்லாம் பண்ணல, ஒன்னே ஒன்று சொல்றேன், பேழைக்குள்ள வந்துருங்க. சபை என்ற இந்த பேழைக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது நீங்கள் ஜீவனை கண்டடைவீர்கள். கிறிஸ்து என்கிற இந்த பேழைக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக் கொள்வீங்க. My brother, my sister, I'm not compelling you to become a Christian. I'm just telling you, enter into the ark called church so that you might have life. Enter into the ark called Jesus Christ so that you may have eternal life, my brother, my sister. நம்ம இருக்க போற அந்த சபை எப்படி இருக்க போகுது? எபிரேயர் 12:22-24. எபிரேயர் 12. இப்போ நம்ம சரீர பிரகாரமாக இருக்கிறோம். நம்ம பரலோகத்துல மகிமையில் இருக்கும்போது நம்ம சபை எப்படி இருக்க போகுது? அதுதான் அந்த கடைசி வசனத்தை நீங்க வாசித்து நம்ம கடந்து செல்லலாம். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் இந்த கூட்டத்தில் நின்று நம்மளும் கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். One day we will also be in this church of the firstborn and we will praise and glorify God. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிழ்வானின் பாசம் பெரியதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம்,
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் சபையாகிய நம்மோடும் நம்முடைய சபையோடும் பரம எருசலேம் சபையோடு கூட சேரும் வரைக்கும் நம்மோடும் நம் குடும்பத்தோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.